உறவுகளே, இன்றைக்கு இந்த வீடியோவில் நாங்கள் எதை பற்றி பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, அதாவது நாங்கள் இன்றைக்கு புளியங்குடலில் வந்து நிற்கிறோம். புளியங்குடலுக்கு ஏன் வந்து நாங்கள் பார்த்தீங்கன்னா, அதாவது இன்றைக்கு பார்த்தீங்கன்னா இந்த கோயிலில் கும்பாபிஷேகம் நடந்து கொண்டிருக்கு. அதை தான் இன்றைக்கு உங்களுக்கு காணொலியாக காட்டுவோம்னு வந்துக்கிறேன். அதுக்கு முதல் பார்த்தீங்கன்னா இந்த சேனலுக்கு யாராவது புதுசாக வந்திருந்தீங்கன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி போட்டு பாருங்க. அப்போ தான் உங்களுக்கு வீடியோ உடனுக்குடன் வந்துகிட்டு இருக்கும். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அம்பாள் அடியார்களே, புளியங்குடல் செல்தனைப்பதி ஸ்ரீ ராஜமகாமாரி அம்பாள் ஆலய மகா கும்பாபிஷேக பெரும் சாந்தி விழா இப்பொழுது நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. 30/4/2025 புதன்கிழமை இன்றைய அட்சய திருதிகை நாளிலே கூடலூர் தாயவள் உடமுழுக்கு காண்கிறாள். இந்த ஆலயம் பாரம்பரியமாக பக்தி சிரத்தையுடன் வேள்வி கிரமமாக பல பெரிய பூஜை வழிபாடுகளுடன் நடந்து வந்த ஆலயம். இந்த ஆலயத்தை நிர்வகித்து வந்த வரிசையிலே 5வது தலைமுறையாக துரையப்பா அவர்களும் 6வது தலைமுறையாக அவருடைய மைந்தன் சிவஞான செல்வம் அவர்களும் அமர்த்துவமடைய, அதன் பிறகு இப்பொழுது அவருடைய புதல்வராகிய செந்தூரன் மருதூரன் அவருடைய நெறியாள்கையிலே இந்த இன்றைய கும்பாபிஷேக பெருஞ்சாந்தி விழா நடைபெறுகின்றது. இந்த ஆலயத்திலே எனக்கும் ஒரு பங்கு ஒன்று என்னவெனில், என்னுடைய துணைவியருடைய தகப்பனார் மாமனார் சங்கானை சோமையா என்று அழைக்கின்ற சிவஸ்ரீ சிவானந்த சோமசுந்தர குருக்கள் இந்த ஆலயத்தை 60ஆம் ஆண்டு முதல் 74ஆம் ஆண்டு வரை 5 கால பூஜைகளை காலக்கிரமத்துடன் நடத்திய சிறப்பு உண்டு. என்னுடைய துணவியாரும் பிறந்த இடம் இந்த ஆலயம்தான். 72ஆம் ஆண்டிலிருந்து நானும் சிறு வயதில் இந்த ஆலயத்துக்கு வந்து சென்று 74லிருந்து 80ஆம் ஆண்டு வரை இந்த ஆலயத்தை நானும் நித்திய பூஜையை நியமித்துள்ளே கடமையாற்றியுள்ளேன். 3 திருக்குடமுழுக்களிலே பங்கு பெற்றிய பெருமை எனக்கு உண்டு. 80ஆம் ஆண்டு ஒரு திருக்குடமுழுக்கு நடைபெற்றது. இணுவையூர் அமர்த்தமடைந்த சிவாய்ச்சபதி விருந்தகை ராமநாத குருக்கள் அவருடைய தலைமையிலே அவருடைய மருமகனார் அரியாலையூர் பாலசுப்ரமணிய குருக்கள், சுவாமிநாத பரமேஸ்வர குருக்கள், பாலமணி குருக்கள், பூரண தியாராய குருக்கள் எல்லோருடைய நெறியாள்கையிலும் அமர்த்தமடைந்த மகாதேவ வாத்தியார் நாராயண வாத்தியாருடைய சாதக சிரத்தையுடன் 80ஆம் ஆண்டு இலங்கை ஒலிபரப்பு கூட்டு தாமனத்தினுடைய அனுசரணுடன் இந்த விழா சிறப்பாக நடைபெற்றது. அதன் பிறகு ஒரு நாட்டு சொல்லினால் ஒரு கும்பாபிஷேகம் நடைபெற்றது. சுதுமலை மகேஸ்வரர்கள் தலைமையிலே ஒரு அந்தரீர பிரச்சையாக அந்த கும்பாபிஷேகம் நடைபெற்றது. பிறகு 2012ஆம் ஆண்டு மீண்டும் இந்த ஆலயத்தில் நித்திய நைமித்திய கடமைகளை கடமையாற்றுகின்ற புகனேச குருக்கள், அதாவது இந்த ஆலயத்திலே அலங்கார மணியாக காலங்காலமாக சேர்ந்த புகதாச குருடைய மைந்தன் புகனேச குருக்கள் அவருடைய தலைமையிலே 2012ஆம் ஆண்டு இந்த 2வது மறுகும்பாபிஷேகம் நடைபெற்றது.
அதிலேயும் நாங்கள் எல்லோரும் வந்து அதுக்கு சிவஞான செல்வர்கள் இருந்தார்கள். நாங்களும் வந்து கலந்து சிறப்பித்து வழிபட்டு சென்றோம். மீண்டும் இந்த 2025ஆம் ஆண்டு இன்றைய தினம் நடைபெறும் கும்பாபிஷேக விழாவிலேயும் கலந்து கொள்ள வாய்ப்பை தந்த அம்பாளுக்கு முதல் எங்களது வணக்கத்தையும் அம்பாளுடைய அருளையும் பெற்றுக்கொண்டு உலகெங்கும் வாழும் புளியங்குடல் கூடலூர் மக்கள் இந்த அம்பாளிலே அதிசிரத்தையான பக்தியுடையவர்கள். பங்குனி மாதத்திலே ஒரு குளிர்த்தி போடுவார்கள். உண்மையிலே கண்கொள்ளா காட்சியாக அந்த அவங்க குளிர்ச்சியிலே அம்பாள் குளிர்வாள். வைகாசி மாத கடைசி வழியிலே இந்த மகா மகோத்சவ விழா ஆரம்பம் நடைபெற்று திருவிழாக்கள் சிறப்பாக நடைபெறுகிறது. அதோடு மட்டுமல்லாமல் 5 கால பூஜை ஒழுங்காக இந்த ஆலயத்திலே காலங்காலமாக நடைபெற்று வருகின்றது. இந்த ஆலயத்தினுடைய கும்பாபிஷேகத்திலே இன்றைய தினம் கனடா, லண்டன், சுவிஸ், ஜெர்மனி, பிரான்ஸ் போன்ற நாடுகளிலிருந்து வருகிறது ஊர் மக்கள் எல்லோரும் வருகிறது தங்களுடைய அம்பாளுக்கு தன்னுடைய சமர்ப்பணத்தை செய்து அருளை பெற்றுக் கொண்டிருக்கின்றார்கள். நானும் பிரித்தானியாவிலே இருந்து வந்து இந்த கும்பாபிஷேகத்தில் கலந்து கொள்வதற்கு பெரும் மகிழ்வு அடைகிறேன். எல்லாம் வல்ல அம்பிகையினர் உலகெங்கும் வியாபிக்கின்ற அனைத்து மக்களுக்கும் நல்லருள் பாலிக்க வேண்டும், நல்லருள் தர வேண்டும். இந்த உலகமானது சக்தி வழிபாட்டிலே மிக முக்கியமானது. சிவம் சக்தியினுடைய பிரபஞ்சம் பஞ்சபிரமங்களிலே மிக முக்கியமாக கூறப்படுகின்றது இதிகாச புராணங்களிலே. அந்த வகையிலே கூடலூர் தாயருடைய இங்கே இந்த அம்பாள் கத்தி ரூபத்திலே தான் ஆரம்பிக்கப்பட்டது. கத்தி வழிபாட்டிலிருந்து அம்பாள் எழுந்தள்ளி மூர்த்தமாகத்தான் உள்ள காலமிருந்து 2012ஆம் ஆண்டு சிலாவிக்கிறதுனால் மீண்டும் புதிதாக 80ஆம் ஆண்டு ராஜகோபுரங்களும் சப்ததளத்திலே அமைக்கப்பட்டு நடைபெறுகிறது. அப்படிப்பட்ட அம்பாளுடைய ஆலயம் இன்னும் சிறக்க வேண்டும், மேலோங்க வேண்டும், அனைவருக்கும் தர வேண்டும் என்று கூறிக்கொண்டு இன்றைய நிகழ்விலே இந்த தமிழ்ப்படி என்கின்ற ஊடகத்தை நடத்துகின்ற ஊடக தொழிலாளர்களுக்கு உங்களுடைய நல்ல ஆசைகளை வணங்கி அனைவரும் வணங்கி இன்பிட்டு வருமாறு அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம். நம்ம பார்வதி பதியே. இந்த தருணத்திலே எங்களுக்கெல்லாம் அருள்பாலித்துக் கொண்டிருக்கின்ற எங்கள் ராஜமகாமாரி அவனின் தாராள தினங்களை பணிந்து கொண்டு இன்றைய தினம் இது மட்டுமல்ல உலகிற்கும் தங்களுடைய சொந்தங்கள் எல்லாம் அன்னையின் அருளாட்சிக்காக கேட்டுக்கொண்டிருக்கும் இந்த தருணத்திலே இந்த விழா சிறப்பாக நடைபெற்றுக் கொண்டிருப்பதற்கு எல்லா ஐயாக்களும் தங்களுடைய பூர்வ ஒத்துழைப்புகளை தந்து கொண்டிருக்கின்ற சில போக்குவரத்து இடையூறுகள் காணப்படுகின்றன. எனவே பக்த ஐயாக்கள் இந்த விழாவின் சிறப்புகளில் அந்த வீதியில் காணப்படுகின்ற விழாவிற்கு எதிராக செல்லப்படுகின்ற அந்த வாகனமும் இறைவாக இருக்கிறது. 51 செல்லப்படுகின்ற வாகனம் இறைவாக
நான் வந்து இப்போ ஃபுல்லாக சுற்றி காட்டுறேன் உங்களுக்கு. என்னென்னா உள்ள கதைக்கு ஃபுல்லாக கதைக்கு இல்லாதன்றதால பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக நான் உங்களுக்கு சுற்றி காட்டுறேன். பார்த்தீங்கன்னா உள்ளே போயிடுங்க. அதாவது உள்ளே தான் இப்போ பூசை நடந்தோம், அதால் உள்ளே நிற்கிறோம். கொஞ்சம் குறைவான மக்கள் பார்த்தீங்கன்னா இந்த வெளியில் டிவியில் போய் கொண்டிருக்கோம். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா உள்ளே நடக்கிற டிவியில் போய் கொண்டு அதை பார்த்து கொண்டிருக்கிறோம் மக்களுக்கு. தொப்பி போட்டோன்னு பார்த்தீங்கன்னா கோயிலுக்குள்ளே போகப்படாது. ஆனால் நான் இப்போ தொப்பியோட கோயிலுக்குள்ளே போகல. ஏன் தொப்பி போட்டு கொண்டு வீடியோ ஓடுறேன்னு பார்த்தீங்கன்னா தலைமையர் வந்து நல்லா ஒட்ட வட்டினதால் கொஞ்சம் படிவி இருக்காண்டோடு தொப்பி போட்டேன். நான் அது தலைமையர் வளருது, இப்போ கொஞ்சம் கொஞ்சம் வளர்ந்தாப்புட இனி கொஞ்ச நாளில் வீடியோ எடுப்போங்க.